Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது கிங் லியர்ல ஆக்ட் ஃபர்ஸ்ட்ல சீன் 1 மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா அந்த சீன் 1 such a big one. அது ரொம்ப பெரிய சீன் அது. அதனால சீன் 1 மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஆல்மோஸ்ட் இந்த டிராமாவில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் ஷேக்ஸ்பியர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாரு. அதனால என்னென்ன கேரக்டர்ஸ் இந்த சீன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது, அந்த கேரக்டர்ஸுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, இதை முதல்ல பார்த்துட்டோம்னா டக்குன்னு இந்த சீன் 1 நம்ம பார்த்துடலாம். கிங் லியர், இவர் தான் பெரிய கிங். கிங் லியர் இவர் பெரிய கிங். இவருக்கு 3 டாட்டர். ஒன்னு கானரில், இன்னொன்னு ரீகன், மூணாவது கார்டிலியா. சோ கிங் லியர்னுடைய 3 டாட்டர்ஸ். இந்த 3 எல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆல்மோஸ்ட் ஆல் கேரக்டர்ஸ். இந்த கானரினுடைய ஹஸ்பண்ட் பேரு அல்பேனி. ஸோ இவருக்கு மொத்தம் 3 டாட்டர்ஸ் தான். இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆயிடுச்சு. இவங்களுடைய ஹஸ்பண்ட் அல்பேனி, இவங்களுடைய ஹஸ்பண்ட் கான்வால், இவங்களுடைய ஹஸ்பண்ட். கார்டிலியாவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. ஆனா இவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக 2 பேர் வந்திருக்கான். ஒருத்தன் கிங் ஆஃப் பிரான்ஸ், இன்னொன்னு டியூக் ஆஃப் பர்கண்டி. இவங்க 2 பேரும் கார்டிலியாவை மேரேஜ் பண்ண வந்திருக்கிறவங்க. ஆனா கடைசியில கார்டிலியா கிங் ஆஃப் பிரான்ஸ் தான் மேரேஜ் பண்ணிக்கிறார். இப்போ இதுல கிங் லியருக்கு 2 பிரபுக்கள். ஒருத்தர் ஏர்ல் ஆஃப் கென்ட். இவர் ஒரு பிரபு, ஒரு குறுநில மன்னர் வச்சுக்கலாம். இவர் பெரிய ராஜா, இவங்க சின்ன ராஜா. ஆனா இவங்க 2 பேரும் இவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இன்னொருத்தர் ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டர், CSTR. So Earl of Gloucester. So Earl of Kent, Earl of Gloucester. Earl of Gloucesterக்கு 2 சன். ஒருத்தன் எட்கர், இவன் லீகல் சன், லீகல் அல்லது லெஜிட்டிமேட் சன். இன்னொருத்தன் எட்மண்ட், இவன் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரி. இவன் இல்லீகல் சன் அல்லது இல்லெஜிட்டிமேட். இவன் லெஜிட்டிமேட், சட்டபூர்வமான லெஜிட்டிமேட். இவன் இல்லெஜிட்டிமேட். கானரில் அல்பேனி, இவங்க வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரன் பேரு ஆஸ்வால்ட். ஆஸ்வால்டுங்கிறவன் சர்வெண்ட். சர்வெண்ட்னு சொல்ல முடியாது, அங்க இருக்கிற எல்லா சர்வெண்ட்ஸுக்கும் சர்வெண்ட். ஒரு வேலைக்காரங்க ஒரு ராஜா விட்டு எப்படி இருப்பாங்க, நிறைய வேலைக்காரங்க. அந்த வேலைக்காரர்கள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு பெரிய வேலைக்காரன் பண்ணல, அவன் தான் ஆஸ்வால்ட். ஸோ இதுதான் இந்த டிராமாவில் இருக்கக்கூடிய மேக்சிமம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இதை தவிர அங்கங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வேணா வரலாம், மற்றபடி எல்லாமே இந்த கேரக்டர்ஸ் தான். ஸோ கிங் லியர், அவருடைய டாட்டர் கானரில், ரீகன், கார்டிலியா. கானரில் ஹஸ்பண்ட் அல்பேனி, இவங்க வீட்டுல தலைமை வேலைக்காரனாக இருக்கிறவன் ஆஸ்வால்ட். ரீகனுடைய ஹஸ்பண்ட் கான்வால். கார்டிலியாவை மேரேஜ் பண்ண வந்திருக்கிறவங்க 2 பேரு கிங் ஆஃப் பிரான்ஸ் அண்ட் டியூக் ஆஃப் பர்கண்டி. கடைசியில இவ கார்டிலியா கிங் ஆஃப் பிரான்ஸ் தான் மேரேஜ் பண்ணிக்குவா. கிங் லியருக்கு ரொம்ப லாயலான 2 டியூக்ஸ். இவங்க டியூக் அல்லது ஏழ்னா பிரபுக்கள், டியூக். இவங்க ஒருத்தர் ஏர்ல் ஆஃப் கென்ட், இன்னொருத்தர் ஏர்ல் ஆஃப் கிளவுசெஸ்டர். இவங்க 2 பேரும் கிங் லியருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க.
ஸோ இந்த கேரக்டருடைய ரிலேஷன்ஷிப் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நவ் வி see தி drama. ஆக்ட் 1 சீன் 1 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்பொழுதுமே ஷேக்ஸ்பியர்னுடைய டிராமாவில் இந்த ஃபர்ஸ்ட் சீன் இருக்கு பாருங்க, அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சொல்றதை விட அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கேப்சரிங் அண்ட் கீப்பிங் தி அட்டென்ஷன் ஆஃப் தி ஆடியன்ஸ் என்ற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. அதாவது நாடகம் அந்த காலத்துல எல்லாம் நாடகத்துல எந்த விதமான அப்ப எல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது ஷேக்ஸ்பியருடைய காலத்துல. இப்ப என்ன, ஒரு சினிமா கொட்டைக்கு நீங்க போன உடனே, இப்ப இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா கொட்டைக்கு போன உடனே முன்னாடியே டிக்கெட் கொடுத்துருவாங்க. இப்போ 2 மணிக்கு சினிமா அப்படின்னா 1:30 டிக்கெட் கொடுத்துருவாங்க. நீங்கள் 1:30 டிக்கெட் வாங்கி கொண்டு போய் உள்ளே உட்காந்துக்கலாம். ஒரு ½ hour நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு சினிமா பாட்டு போடுவாங்க. பாட்டு போட்டு படம் ஆரம்பிக்கும் போது முக்கால்வாசி லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, சில லைட்ஸ் மட்டும் எரியும். இப்போ ஸ்லைடு போடுவாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஸ்லைடு போடுவாங்க. அந்த ஸ்லைடு முடிஞ்ச உடனே எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுவாங்க, சினிமா போடுவாங்க. அப்போ சினிமா போட போறாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ 1:30 மணிக்கே உள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிளாஸ் ரூம் அப்படியே சைலண்டா உட்காந்துருக்கிறது, எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்திருப்பாங்க, ஃபேமிலியோட வந்திருப்பாங்க, எல்லாம் பேசிட்டு அரட்டடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த முக்கால்வாசி லைட்டை ஆஃப் பண்ண உடனே அவங்களுக்கு தெரியும், ஓ படம் போட போறாங்க அப்படின்னு அறிகுறி வந்துடும். அப்போ ஸ்லைட்ஸ் முடிஞ்சு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ண உடனே சினிமா போடுவாங்க. அப்போ எல்லாரும் சைலண்ட் ஆயிடும், பேச்சு நிறுத்திடுவாங்க. அப்போ ஒரு சினிமா ஆரம்பிக்க போகுதுங்கிறது ஒரு இண்டிகேஷன். இப்போ அந்த காலத்துல எப்படி இண்டிகேஷன், டிக்கெட் வாங்கிட்டு எல்லாரும் வந்து இஸ் அ டிராமா. அப்போ அந்த தியேட்டருக்குள்ள எல்லாரும் வந்து உட்காந்துருப்பான், எந்த லைட்டும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. தியேட்டர் அப்படி இருக்கும், அவ்வளவுதான். மேல வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அதுல வந்து நடிப்பாங்க. அப்போ அவன் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பான், அரட்டை அடிச்சுட்டு இருப்பான். அப்போ நாடகம் ஆரம்பிக்குதுங்கிறதே ஒன்றும் பெருசா தெரியாது. அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, உட்கார்ந்து வெட்டி அரட்டடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களை கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆரம்ப சீன் வந்து ஒரு மாதிரி ஒரு சத்தமா இறைச்சலா இருக்கிற மாதிரி ஒரு சீன் வைப்பாங்க. அப்ப அந்த சீன் வச்ச உடனே என்னடா சீன்ல ஸ்டேஜ்ல ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்ப நாடகம் ஆரம்பிச்சாச்சு தெரியும். அப்ப நாடகம் ஆரம்பிச்ச உடனே அவங்கவுங்க கவனத்தை அந்த பக்கம் திருப்புவாங்க. இட் டேக்ஸ் ஃபியூ மினிட்ஸ் இல்லையா? அந்த ஃபியூ மினிட்ஸ் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது போயிடக்கூடாது. இப்போ நீங்க சினிமாவுக்கு போறீங்க, ஒரு த்ரில்லர் எடுத்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே முக்கியமான ஒரு சஸ்பென்ஸ் ஆனது ஒன்று போயிடுதுன்னு வச்சுங்களேன். லேட்டா சினிமாவுக்கு வந்தவனுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்ப தலையும் புரியாது, வாழும் புரியாது. அதனால பாத்தீங்கன்னா இப்ப எல்லா சினிமாவிலும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு டிராமா ஒரு மாதிரி போகும் சினிமா. அதுக்கப்புறம் தான் முக்கியமான ஈவெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அது மாதிரிதான் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் சீன்ல எடுத்த உடனே ஏழாம் கிளௌசஸ்டர், எட்மன், இந்த 3 பேரும் மட்டும்தான் சீன்ல இருக்காங்க. கென்ட், கிளௌசஸ்டர், இவருடைய கிளௌசஸ்டருடைய இல்லெஜிட்டிமேட் சன், சட்டப்பூர்வம் இல்லாத, அதாவது அவருடைய கீப் வப்பாட்டிக்கு பிறந்த பையன் அப்படின்னு வச்சீங்கன்னா இவன் எட்மன். இந்த 3 பேர் தான் அங்க இருக்காங்க. இப்போ கிளௌசஸ்டர் ஆரம்பிக்கிறார். என்ன கென்ட், இப்போ நம்ம கிங்கு அல்பேனி மேல ரொம்ப பிரியமா, கார்ன்வால் மேல ரொம்ப பிரியமா? கிங்க பத்தி பேசுறாங்க. யார் மேல பிரியம்னே தெரியலையே அப்படின்னு கிளௌசஸ்டர் கேட்கிறாரு. அல்பேனி மேல ரொம்ப பிரியமா அல்லது கார்ன்வால்? ஃபர்ஸ்ட் டாட்டருடைய ஹஸ்பண்ட் அல்பேனி, செகண்ட் டாட்டருடைய ஹஸ்பண்ட் கார்ன்வால். இவங்க 2 பேர்ல யாரு மேல நம்ம கிங்க்கு ரொம்ப பிரியம்னே தெரியலையே அப்படிங்கிறாரு. உடனே கென்ட் சொல்றாரு, ஆமாமா தெரியல அது எப்படின்னு. இந்த ராஜ்யத்தை பிரிக்கும் போது கூட இது யாரு மேல ரொம்ப பிரியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அது தெரியாத அளவுக்கு நம்ம கிங் வந்து ரொம்ப கவனமாக இந்த ராஜ்யத்தை பிரிச்சிருக்காரு. ஒண்ணும் இல்ல, யாருக்காவது ரொம்ப பிரியம் ஜாஸ்தினா முக்கியமான பகுதி, ஒரு வீட்டுல பாகம் பிரிக்கிறாங்க அப்படின்னா தனக்கு வேணுங்கிற பையனுக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான நல்ல விளையிற நிலம், ஒரு பெரிய வீடு, முக்கியமான இடத்துல இருக்கிற இடம் அப்படி கொடுப்பாங்க. அப்போ இப்ப பாகம் பிரிக்கும் போது கூட இன்னும் பிரிக்க வேலை நடக்குது.
அப்ப யாருக்குமே அப்படி இல்லை. பிரிக்கும் போது பார்த்தா ஒரு மாதிரி யாருக்கு கூட குறைச்சேன்னு தெரியாதபடி ஈக்குவலா தான் பிரிச்சிருக்காரு. அதனால யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கென்ட் கேட்கிறாரு க்ளௌசெஸ்டர் எட்மண்ட் கிட்ட, இது உங்க பையனா அப்படின்னு கேட்கிறாரு. க்ளௌசெஸ்டருக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழல். பையன்தான், ஆனா இவனை பையன்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆனா வெக்கப்பட்டு எனக்கு பழகி போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அம்மா ரொம்ப அழகானவ, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிட்டான். அப்படி வந்தவன் தான் இவன். இப்ப நீங்க சொல்லுங்க, இவன் வந்த வழி இப்படி சரியா அப்படின்னு கேட்கிறாரு. கென்ட், யோ வந்தவன் ஒரு நல்ல அழகானவனா இருந்தா வந்த வழி ரைட்டு தான் வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. உடனே க்ளௌசெஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க, இவன் அவன் ஒய்ஃப் என் கூட தான் இருந்தா, ரொம்ப அழகானவ, ஆனா இவனை பெத்து கொடுத்தா. இவனை நான் 9 வருஷம் வெளிநாட்டில் தான் வச்சிருந்தேன், இப்பதான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எட்மண்ட் கென்ட் கிட்ட நல்ல பழக்கம் வச்சுக்க, இவர் ரொம்ப முக்கியமான நபர், இவரோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. எனக்கு லீக்கலா இன்னொரு பையன் இருக்கான், எட்கர்னு பேரு, ஆனா அவன் என் கூட அவ்வளவு ரிலேஷன்ஷிப் எனக்கு அவன் கூட நல்லா இல்லை, ஆனா அவனை விட இவன் மேலதான் எனக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. எட்மண்ட் இவரோட நல்ல தொடர்பு வச்சுக்கோ அப்படிங்கிறாரு. உடனே எட்மண்ட் அவன்கிட்ட, சார் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் செஞ்சு முடிப்பேன் சார் அப்படிங்கிறாரு. கென்ட்டும், நான் உன்னை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன், நீ நல்லா செயல்படு, நம்ம 2 பேரும் உன்னை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு கென்ட் பேசுறாரு. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது கிங் லியர், கானரி அல்பேனி, ரீகன் கார்ன்வால், கார்டிலியர், இவங்க எல்லாரும் இப்ப உள்ள நுழையிறாங்க. இப்பதான் மெயின் பிக்சர் ஆரம்பிக்குது. முதல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்பீச், அவ்வளவுதான். இப்போ இவங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உள்ள நுழையுது. இன்னும் இவங்க வரல, இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வராங்க. ஏற்கனவே இங்க இருக்கிறது இவங்க 3 பேர் இருக்காங்க. கிங் லியர் வராரு. கிங் லியர் வர அரசர் வர்றாருன்னா எப்படிப்பட்ட மரியாதை இருக்கும், மிகப்பெரிய மரியாதை. கிங் லியர் வந்தவுடனே க்ளௌசெஸ்டர் பார்த்து, க்ளௌசெஸ்டர் இப்போ நம்ம கார்டிலியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கிங் ஆஃப் பிரான்ஸும் டியூக் ஆஃப் பர்கண்டியும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க போய் அவங்களை அழைச்சிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே க்ளௌசெஸ்டர், எஸ் மை லார்ட், நான் உடனே அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்ட்டு க்ளௌசெஸ்டர் வெளியே போறாரு. இவர் வெளியே போகும்போது கூடவே எட்மண்டும் வெளியே போயிடறான். ஸோ இவங்க போயிடுறாங்க. இப்போ இங்க இருக்கிறது இவங்க கென்ட் 2 2 4 1 5 பிளஸ் கென்ட் 6 பேர் தான் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்போ கிங் லியர், அதாவது இது கிங் அரச சபை, சபையில அந்த அரச சபையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிங் அறிவிக்கிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னுடைய நீண்ட நாளாக நான் வைத்திருந்த ஒரு சீக்ரெட் பிளான், ஒரு ரகசிய திட்டம் ஒன்று வச்சிருந்தேன். அந்த திட்டத்தை இந்த அரச சபையில் அறிவிப்பதில் நான் மிகவும் பெருமை கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா ஒரு மேப் எடுத்துடுவா அப்படின்னு உடனே ஒரு ஆள் வந்து ஒரு மேப், அதாவது இந்த லியர் கிங்னுடைய அந்த கிங்டம் இருக்கு இல்லையா, அந்த கிங்டத்தினுடைய மேப்பை கொண்டு வந்து அப்படி வைக்கிறான். அப்படி வைக்கிறாரு. வச்சுட்டு, அல்பேனி, கானரி, என்னுடைய மூத்த மகள் கானரி அப்படின்னு சொல்லிட்டு, வாமா உனக்கு டௌரியாக இந்த கிங்டத்துல இந்த பகுதி அப்படின்னு ஒரு 1/3 இருக்கிற பகுதியை அப்படி மார்க் பண்ணி, இந்த பகுதிகளை நான் உனக்கும் உன்னுடைய கணவன் அல்பேனிக்கும் உனக்கு பின்னால் வரப்போகின்ற வழித்தோன்றல்களுக்கும் நான் இதை உனக்கு டௌரியாக கொடுக்க, இந்த பகுதி உன்னது. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இதுல 6 அருவிகள், காடு, மலை என்று மிகவும் செழிப்பான பகுதி. இத அப்பா உனக்கு டௌரியாக தரப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐம் சாரி, இப்போ இன்னும் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி மேப்பை கொண்டு வந்தாச்சு. மேப்பை கொண்டு வந்தோடனே என்னுடைய முக்கியமான திட்டத்தை நான் அறிவிக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய டாட்டர்ஸ் என் மேல எந்த அளவுக்கு பிரியமாக இருக்காங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கானரி
நீ தான் எனக்கு மூத்த மகள், யூ ஸ்பீக் ஃபர்ஸ்ட், நீ முதல்ல சொல்லு. ஹவு ஃபார் யூ லவ் யுவர் ஃபாதர், உங்க அப்பாவை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிற அப்படின்னு கிங் லியர் கானரிட்ட கேட்கிறாரு. உடனே கானரி அளந்தூரா, அப்பா ஒரு கண்ணுக்கு லைட் ஒளி எவ்வளவு முக்கியம், அதை விட எனக்கு நீங்க தான்ப்பா முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பெஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அப்பாவா இந்த உலகத்தின் பெஸ்ட் திங்ஸ் அண்ணா, எனக்கு எந்த பெஸ்ட் திங்ஸ் எனக்கு வேண்டாம், எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்வேன். ஒருத்தருக்கு ஃப்ரீடம் எவ்வளவு முக்கியம், ஆனா எனக்கு அந்த ஃப்ரீடம்லாம் வேண்டாம், எனக்கு ஃப்ரீடத்தை விட எனக்கு எங்க அப்பா தான் வேணும், எங்க அப்பா மேல நான் அவ்வளவு அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அளந்து விடுறா. அளந்து விடுறா. அளந்து விட்ட உடனே கார்டிலியா மூணாவது டாட்டர், அவ மனசுக்குள்ளேயே திங்க் பண்ற. இப்போ ஒரு நாடகத்துக்குள்ள ஒருத்தவங்க மனசுக்குள்ள திங்க் பண்றாங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு கேரக்டர் இருக்கு, அது மனசுக்குள்ள திங்க் பண்ணுது, எப்படி பண்ண முடியும்? இப்ப நீங்க சினிமான்னு வச்சீங்களேன், இப்ப நான் மனசுக்குள்ள திங்க் பண்றத ஒரு வெளியில இருந்து ஒரு சவுண்டு மாத்திரம் வரும், அது மைண்ட் வாய்ஸ் சவுண்டு வரும். அந்த சவுண்ட் வச்சு நமக்கு அது கேட்கும், ஆனா பக்கத்துல உனக்கு தெரியாது. சொல்லும், வேண்டா இப்படியா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசும், ஒரு சவுண்டு தான் கேட்கும், இதுதான் எங்க வாய்ஸ். அப்படி காட்டலாம். எப்படி காட்டணும்? உடனே கார்டிலியா, இதுக்கு பேரு அசைட் ஸ்பீச் அப்படின்னு பேரு, ASIDE, அசைடு. நீங்க அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா கார்டிலியான்னு போட்டு அசைட் அப்படின்னு போட்டு அந்த டயலாக் போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கார்டிலியா பேசுறது இங்க இருக்கிற எந்த கேரக்டருக்கும் கேட்காது, ஆனா அவ பேசுறது ஆடியன்ஸுக்கு கேட்கும். இப்ப இந்த பேச்சை எப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிட்டா இந்த பக்கம் இருக்கக்கூடிய யாருக்கும் கேட்காது. இப்போ கேரக்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, இப்படி வச்சுட்டு பேசும், இப்படி வச்சுட்டு பேசினா இந்த பக்கம் இருக்கிற கேரக்டர்ஸ் யாருக்கும் அது இதை பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சைடு போயிடுவாங்க, ஒரு சைடு போயிட்டு இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டா இந்த பக்கம் இருக்கிற யாருக்கும் இது கேட்கல அப்படின்னு. திஸ் இஸ் கால்ட் அசைட் ஸ்பீச். இப்போ கார்டிலியா இப்படி வச்சுக்கிறா, யாருக்கும் கேட்கல, ஆனா இவ பேசுறது ஆடியன்ஸுக்கு கேட்கும். கார்டிலியா, ஐயோ நான் எப்படி பேச போறேன்னு எனக்கு தெரியலையே, கானரி இப்படி எல்லாம் பேசுறா, ஆனா எனக்கு இதெல்லாம் பேச வராதே, நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்றான். உடனே கிங் லியருக்கு ரொம்ப சந்தோஷம். கானரி சொல்றா, உலகத்துல எனக்கு கண் ஒளியே நீங்க தான், உலகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரீடம் எனக்கு தேவையில்லை, எல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க தான் பெஸ்ட்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே கானரி, நீ அப்பா மேல இவ்வளவு பிரியம் வச்சிருக்க, சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்ல 1/3 ஆஃப் த கிங்டம் அப்படியே சொல்லி, இந்த பகுதிகள் எல்லாம் உனக்கு, இந்த பகுதிகள் இந்த நாட்டுல எவ்வளவு முக்கியமான பகுதி தெரியுமா? அப்படியே பிளைன்ஸ் பள்ளத்தாக்கு இருக்கும், சமவெளி பகுதி இருக்கும், அருவிகள், பெரிய பெரிய ஆறுகள், முக்கியமான பகுதியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி உனக்கும் அல்பேனிக்கு நான் கொடுக்கிறேன். உன்னுடைய வாரிசுதாரர்கள் இந்த பகுதியை நன்றாக அனுபவிச்சு நல்லா இருக்கணும், இதெல்லாம் நீ வச்சுக்கோ, இதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுது என்னுடைய செகண்ட் டாட்டர் ரீகன், யூ ஸ்பீக், அப்பா மேல நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. உடனே ரீகன் சொல்றான், அப்பா நானும் அக்காவும் ஒரே மெட்டல்ல தான் உருவானோம். இப்போ ஒரே மெட்டல்ல தயாரிக்கப்பட்ட பொருள் ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இப்போ ஒரு பொம்மைய ஒரு மெட்டல் ஷீட்டை எடுத்து அதுல கட் பண்ணி 2 பொம்மை செய்றீங்க, ரெண்டுடைய குவாலிட்டியும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படி சொல்றான். அப்ப அக்கா என்ன மெட்டல்ல பண்ணாலோ அதே மெட்டல்ல தான் நானும் செய்யப்பட்டிருக்கேன். அப்போ அக்கா என்ன சொன்னாலோ அதை அப்படியே நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அக்கா உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க அதே அளவுக்கு பிரியம் எனக்கும் இருக்குப்பா. ஆனா அக்கா பேசும்போது கொஞ்சம் மாடஸ்டா, இவ்வளவு அளந்தா இவ சொல்றா, அவ பேசும்போது கொஞ்சம் மாடஸ்டா, அதாவது பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் குறைச்சி பேசிட்டாப்பா. நான் சொல்றேன்ப்பா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜாய், மகிழ்ச்சி எல்லாத்த விட எனக்கு உங்களை தான் பிடிக்கும், உங்க கூட இருக்கிறதா எனக்கு ஜாய். இந்த உலகத்துல எனக்கு வேற எந்த ஜாயும் தேவையில்லை. ஜாய்ங்கிறது பிளஷர், ஹாப்பி, அதை விட உச்சத்துல இருக்கக்கூடிய சந்தோஷம், மகிழ்ச்சிக்கு ஜாய்னு பேரு. இந்த உலகத்துல எனக்கு எந்த ஜாயும் தேவையில்லைப்பா, இதுதான், நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றான்.
உடனே கிங் லியருக்கு வயசானவர் 80 வயசு. ஓ ரீகல், நீ ரொம்ப பிரமாதமா எனக்கு சொல்லிட்ட ரீகல் அப்படின்னு சொல்லி, இங்க வா அப்படின்னு சொல்லி இந்த நம்முடைய நாட்டின் இந்த பகுதி அப்படின்னு இன்னொரு 1/3 பகுதியை மார்க் பண்றாரு. அப்படியே காமிச்சிட்டு, இந்த பகுதியெல்லாம் நீ கான்வல் என்னுடைய மகன்கள் தான் சொல்லுவார், மை சன்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஆனா மருமகங்க நீங்களும் ரீகனும் உங்களுடைய வழித்தோன்றல் எல்லாரும் இதை நீங்க வச்சுக்கணும், இது உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது அப்படியே கார்டிலியா பக்கம் திரும்புறாரு. கார்டிலியா பக்கம் திரும்பி, மை லாஸ்ட் டாட்டர் கார்டிலியா. இப்பதான் சொல்றாரு, இந்த கார்டிலியாவினுடைய திருமணம் செய்து கொள்கின்ற அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியல. இவளை கரம் பிடிப்பதற்காக 2 ரைவல்ஸ், கிங் ஆஃப் பிரான்ஸ், டியூக் ஆஃப் பர்கண்டி, ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. அந்த 2 பேர்ல யாரை கார்டிலியா தேர்ந்தெடுக்க போகிறாள் என்பதை இந்த அவை இப்பொழுது முடிவு செய்யும். அதற்கு முன்பாக கார்டிலியா அக்கா 2 பேரும் சொல்லிட்டாங்க, நீ என்னுடைய கடைசி டாட்டர், ஹவு ஃபார் யூ லவ் யுவர் ஃபாதர், ஸ்பீக் அப்படின்னு சொல்றார். சொன்னோடனே கார்டிலியா, ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு ஸ்பீக் சார் அப்படின்ற, எனக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஐ டோன்ட் ஹாவ் எனிதிங் டு ஸ்பீக் அப்படின்றார். டோன்ட் ஹாவ் எனிதிங் அப்படின்னு திரும்ப கேட்கிறார். இவருக்கு டக்குன்னு இவருக்கு புரியல, என்ன சொல்ற, டோன்ட் ஹாவ் எனிதிங் டு ஸ்பீக், சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையா, நத்திங். டக்குன்னு 2வது நத்திங், ஒன்றும் இல்லை அப்படின்றார். உடனே கிங் லியருக்கு கோபம் வந்துருது. நத்திங் இஸ் கம் அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்லை என்பதில் இருந்து ஒன்றுமில்லை தான் வரும். இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீச், இன்னும் கொஞ்சம் நல்லா பேசு, சொல்லு. நீ நத்திங்னு சொன்ன அதுல இருந்து நத்திங் தான் வரும் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே மறுபடியும் இப்ப சொல்ற, நத்திங் சார், ஒன்றும் இல்லை, அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு திரும்பவும் சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ஸ்பீக் த ட்ரூத், நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு. ட்ரூத், அப்போ உன்னுடைய டவுரி ட்ரூத் தான், உனக்கு டவுரியாக நான் கொடுக்க போறது ட்ரூத் தான் உனக்கு டவுரி, ஸ்பீக் அப்படின்னு சொல்றான். அப்போ இவர் சொல்ற, ஃபாதர், நீங்க என்ன ரொம்ப என்னை வந்து நீங்க பெற்றிருக்கீங்க, வளர்த்திருக்கீங்க, ஒரு நல்ல மகளாக நீங்க உருவாயிருக்கீங்க. அப்போ இதற்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன், அதற்காக நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். ஆனா எங்க அக்காக்கள் சொல்ற மாதிரி இந்த உலகத்துல என்னுடைய அன்பு எல்லாமே உங்களுக்கு தானே அவங்க சொல்றதா எனக்கு புரியல. அப்படி புரிஞ்ச அவங்க எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க? அப்போ மேரேஜ் பண்ணும்போது அவங்களுடைய அன்பில் ஒரு பகுதியை இவங்களை மேரேஜ் பண்ணி இவங்களுக்காக வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கின்ற இவர்களுடைய கணவன்களுக்கும் அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கும் அந்த அன்புல தானே ஷேர் போகும்ல. அப்ப எப்படி இவங்க யாருமே இல்லை நீங்க தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்கிறது எனக்கு புரியலப்பா. இஃப் ஃபார்ச்சுனேட்லி இஃப் ஐ ஆம் வெட்டட், ஒரு அதிர்ஷ்டவசமாக, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது, அதிர்ஷ்டவசமாக எனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் என்னுடைய அன்பில் என்ன திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கின்றவனுக்கு என்னுடைய அன்பில் ஒரு பகுதி நிச்சயமாக அவனுக்கு போகும். அவன் மூலமாக நான் பெற்றெடுக்கின்ற குழந்தைகளுக்கு அன்பில் ஒரு பகுதி போகும், நிச்சயமாக போகும்பா. அதுக்காக நான் உங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பில் எந்த குறையும் சொல்ல முடியாது. வாட் ஐ ஸ்பீக் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்றான். திரும்பவும் சொல்றான். திரும்பவும் சொன்னோடனே அப்படியே நம்ம ஆளுக்கு வந்து உச்சந்தலையில ஏறிடுது. இஸ் இட் ட்ரூ? எஸ் ட்ரூ. இஸ் இட் ட்ரூன்னு மறுபடியும் அழுத்தி கேட்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா இந்த ட்ரூத் தான் உனக்கு டவுரி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சூரியனின் மேல சத்தியமாக, இந்த பாதாள லோகத்தின் மீது இருக்கக்கூடிய தேவதைகளின் மீது சத்தியமாக, இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பை நிர்ணயிக்கின்ற இந்த கோள்கள், நீங்க இந்த டயலாக்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டிலையும் தான் இருக்கு. ஏன்னா 9 பிளானட்ஸ் தான் இப்ப சொல்லுவாங்க. இந்தியாவில் தான் ரொம்ப மோசம், இவன் இந்த கோள்களை வைத்துக்கொண்டு இதெல்லாம் ஜாதகத்தை நம்புறான். என்னடா முட்டா பசங்க, அங்கேயும் இந்த மாதிரி முட்டாள், நீங்க முட்டாள் நினைச்சா இந்த முட்டாள்கள் அங்கேயும் தான் இருக்கான் சொல்றான். கிங் சொல்றாரு, பிறப்பு இறப்பை நிர்ணயிக்கின்ற இந்த 9 பிளானட்ஸின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இனிமே
உனக்கு எனக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தமும் கிடையாது, நீ எனக்கு டாக்டரும் கிடையாது, இந்த பகுதி உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும். இப்படி சொன்ன உடனே உனக்கு எனக்கு ரத்த சம்பந்தம் கிடையாது, இனிமே நீ என் டாக்டரே இல்லை, நீ போ, உனக்கு டௌரியே கிடையாது அப்படின்னு சொல்றான் பாருங்க. மை கர்ஸ் இஸ் யுவர் டைரி, என்னுடைய சாபம் தான் உனக்கு டௌரி. நான் கொடுக்கிற வரதட்சணை என்பது நான் உனக்கு கொடுக்கின்ற சாபம், இதுதான் உனக்கு வரதட்சணை அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தான் அந்த கெண்ட். க்ளவுசஸ்டர் தான் இவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வர போயிட்டாரு. கெண்ட் இருக்கான் பாருங்க, பேசாம தான் இருந்தார் இவ்வளவு நேரம். இது சொன்ன உடனே இவன் உள்ள போறான். சார் சார் நான் சொல்றான். இவன் எதுக்காக வர்றான்னு கிங்லியருக்கு தெரியும், சமாதானம் பண்ண வரான்ட்டு சொல்லிட்டாரு. Kent, don't come between a dragon and the objects of its wrath அப்படின்றான். ஒரு டிராகன் இருக்கு, டிராகன் கோபமாக ஒரு பொருளை வேட்டையாட காத்துட்டு இருக்கு, அந்த பொருள் அங்க இருக்கு. இந்த டிராகன் அது கோபமா ஒரு பொருள் மேல வேட்டையாடுவதற்கு அப்படி பாயறதுக்கு தயாரா இருக்கு. இதுக்கு நடுவுல போனா என்ன ஆகும்? இதான் கிங்லியர் சொல்றாரு. Kent, don't come between a dragon and the object of its wrath அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு, மை கர்ஸ் இஸ் யுவர், அந்த மாதிரி ஒரு டயலாக் சொல்றாரு அப்படின்னு கார்டிலியா சொல்றாரு. உடனே கெண்ட் சார் நீங்க சொல்றது தப்பு, இப்படியெல்லாம் நீங்க முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்றான் பாருங்க. மறுபடியும் அவருக்கு கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில் முழுசா அப்படி ரெடியா இருக்கு இல்லையா, ஃபுல் பென்ஸ் முழுவதும் அப்படி வில்ல அம்பை ஏத்தி அப்படி ரெடியா இருக்கு. விட்டா என்ன ஆகும்? அதுக்கு நடுவுல நீ வர்ற, டோன்ட் கம் அப்படின்னு மறுபடியும் வார்ன் பண்றாரு. வார்ன் பண்ணோடனே கெண்ட் சொல்லலாம், சார் நீங்க என்னை கொன்னுடுவீங்க அவ்வளவுதானே, நான் கொன்னா செத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே நாங்கள்லாம் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக எங்களுடைய உயிரை பணயம் வைத்துதான் நாங்கள் கிங்கோட இருக்கோம், கிங்கை காப்பாத்திட்டு இருக்கோம். அதனால சாவுங்கிறது எங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனாலும் இந்த இடத்துல நீங்க இப்படி முடிவு எடுத்தது தவறு அப்படின்னு சொல்றான் பாருங்க. சொன்ன உடனே கிங்குக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா கிங்கை இப்படி எல்லாம் யாரும் பேசுனதே கிடையாது, கிங் இப்படி யாரும் பேச முடியாதுல்ல. அதுவும் ஒரு டியூக், ஒரு சின்ன ராஜா, அவ்வளவுதானே, இப்படி பேச முடியுமா? அதுவும் சபையில. கிங்குக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டு சொல்லிட்டாரு, நீ don't speak. If you speak, assure that your death is near. நீ பேசாத, மறுபடியும் பேசினேன்னா உனக்கு சாவு உறுதிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வேணா பேசுறா அப்படிங்கிற பாருங்க. இவன் மறுபடியும் பேசுறான். பேசுறவன டென்ஷன் ஆயிடுது கிங்குக்கு. என்ன நான் சொல்ல பேசிட்டே இருக்கேன். மார்க்கெட் 5 நாள் உனக்கு டைம், இந்த ராஜ்யத்தை விட்டு நீ ஓடி போகணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு உனக்கு 5 days. 5 daysக்குள்ள உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்க, எவன்கிட்ட சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிக்க, ரெடியா இருந்துக்க. அந்த 5 நாள் கழிச்சு 10வது நாள் உன்னுடைய தலை என்னுடைய ராஜ்யத்துல எங்கேயாவது நான் பார்த்தேன், எவன் வேணாலும் உன்னை கொண்டுடுவான், இதுதான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றாரு. உடனே கெண்ட் சொல்ல, இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது, இதை விட நான் வெளியில போனா நான் சுதந்திரமாவே இருந்துக்குவேன், ஆனாலும் நீங்க சொல்றது தப்பு, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். கார்டிலியா உங்க மேல உயிரை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொண்ணு, இதை கூட உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா நீங்க என்ன ராஜா, நான் போறேன் அப்படின்ட்டு கெண்ட் போயிடுறாரு. கெண்ட் போனோடனே இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. கிங் ஆயிடுது, ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. டென்ஷன் ஆகி உடனே கவர்னர்கள் ரீகன் வாங்க, கார்டிலியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1/3 போர்ஷனை நீங்க 2 பேரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு, கார்டிலியாவுக்கு கொடுக்கறதுன்னு வச்சிருந்த அந்த 1/3 இருக்கு இல்லையா, அதை நீங்க 2 பேரும் பிரிச்சுக்கங்க, அல்பேனி கார்ன்வெல் யூ டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாரு. இப்போ இந்த நாடு 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பகுதி உனக்கு, இன்னொரு பகுதி உனக்கு. இந்த பகுதிகளிலே வரி வசூலிக்கல இருந்து நிர்வாகம் செய்யறது எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஆனா கிங் அப்படிங்கிற டைட்டில் மாத்திரம் எனக்கு, நான் இருப்பேன், நான் தான் கிங். ஆனா எல்லா உரிமையும் உங்களுக்கு தான், நான் பேருக்கு நான் கிங்.
முக்கியமான செரிமோனிஸ் நடக்குது, முக்கியமான விழாக்கள் நடக்குது அப்படின்னா அரசருடைய தலைமையில நடக்கும், அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி செரிமோனிஸ்ல மாத்திரம் நான் கிங்னு நான் வச்சுக்குவேன். மற்றபடி எல்லாம் உங்களுக்கு தான். நான் வந்து ஒரு 100 சோல்ஜர்ஸ், 100 நைட்ஸ், 100 வீரர்கள் எனக்கு பாதுகாப்பாக என் கூட இருப்பாங்க. நானும் என்னுடைய 100 வீரர்களும் கார்னரல் வீட்டுல 1 மாசம் இருப்போம். அதுக்கப்புறம் ரீகன் வீட்டுல போய் 1 மாசம் இருப்போம். மறுபடியும் கார்னர். இப்படி எங்களுடைய வாழ்நாளை நாங்க சரி பண்ணிக்குவோம். நான் சாகர வரைக்கும் இந்த மாதிரி பிளான், இதுதான் பிளான், இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு கோவத்துல சொல்லி முடிக்கிறாரு. இப்படி முடிக்கும் போது கிளவுசெஸ்டர் வெளியே போயிருந்தார் இல்லையா, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர போன கிளவுசெஸ்டர் இந்த 2 பேரையும் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்தா அரச சபையே சைலண்டா இருக்கு. இவங்க 2 பேரும் வராங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. கிங் டென்ஷனா கோவத்துல இருக்காரு. இவர் முதல்ல டியூக் ஆஃப் பர்கண்டியை கூப்பிடுறாரு. டியூக் ஆஃப் பர்கண்டி, கம் ஹியர். நீதான் கார்டிலியாவை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்குன்னு முதல்ல வந்து நீதான் ரொம்ப துடிப்பாக இருக்கிறாய். இப்போ அதோ கார்டிலியா அங்கே நிற்கிறாள் பார், என்னுடைய மகள் கார்டிலியா. அவளுக்கு இந்த நாட்டுல எந்த உரிமையும் கிடையாது. அப்பா மகள் என்கின்ற உறவும் அருந்து போச்சு. அவளுக்கு என்னுடைய சாபம் தான் என்னுடைய டௌரி. இஷ்டம் இருந்தா நீ கட்டிக்கலாம் அப்படின்னு டியூக் ஆஃப் பர்கண்டி கிட்ட சொல்றான் பாருங்க. உடனே டியூக் ஆஃப் பர்கண்டி இதுக்கு அவனுக்கு யோசனை வந்துருது. இல்ல, நீங்க சொன்னீங்க 1/3 போர்ஷன், அப்படிதான் நம்ம பேசிக்கிட்டோம், அந்த பேச்சுல தான் நான் இங்க வந்தேன் அப்படின்றான். அப்படின்னோடனே இப்ப மறுபடியும் சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு இல்ல அது அப்போ, இப்போ வந்து அப்படி கிடையாது, அது முடிஞ்சு போன கதை. இப்போ அவளுக்கு எதுவுமே கிடையாது. அங்க தனியாக அனாதையாக நிற்கிறாள். அவளுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது. அவள் இப்பொழுது அனாதை, வேணா எடுத்துக்க அப்படின்னு சொல்றான் பாருங்க. அவன் கொஞ்சம் அப்படியே பின்னடிக்கான், இன்னும் சொல்லலை, அப்படியே கொஞ்சம் பின் வாங்குறான். பின் வாங்கின உடனே கிங் ஆஃப் பிரான்ஸை கூப்பிடுறார். கிங் ஆஃப் பிரான்ஸ், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? உன்னுடைய இது என்ன? இப்பொழுது நீ தீர்மானம் பண்ண. அதாவது டியூக் ஆஃப் பர்கண்டி சொல்லும் போது நீ என்ன தீர்மானிக்கிறேன்னு கேட்டாரு. கிங் ஆஃப் பிரான்ஸ் கிட்ட சொல்லும் போது, கிங் ஆஃப் பிரான்ஸ் விட்டு, அவ வந்து அனாதை, அவளுக்கு யாரும் கிடையாது. இப்ப யாரும் கிடையாது. இப்பொழுது கூடுதலாக என்னுடைய சாபமும் அவளுக்கு இருக்கு. அது அவ உனக்கு வேண்டாம். நீ ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து நீ மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு கிங் ஆஃப் பிரான்ஸ் கிட்ட. உடனே கிங் ஆஃப் பிரான்ஸ் கேட்கிறான், இல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. சற்று நேரத்திற்கு முன்பாக உங்கள் அன்பிற்கு அதீதமான உங்களுடைய அன்பிற்கு பாத்திரமா திடீர்னு இந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு மான்ஸ்ட்ரஸ் கிரைம், ஒரு மிகப்பெரிய குற்றம் அவள் செஞ்சிருக்கணும். அப்பதான் அப்படி போக முடியும். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே அன்பிற்குரிய கடைசி பெண் அதுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த அளவுக்கு இருந்த ஒரு பெண்ணின் மீது திடீர்னு நீங்க இந்த அளவுக்கு அவ பொண்ணு, எனக்கு பொண்ணே கிடையாது, நீ என்ன அவளை போய் கட்டிக்கிறா? வேணாம், நீ வேற பொண்ணை போய் கட்டிக்கன்னு என்கிட்ட சொல்றீங்க அப்படின்னா அவ என்ன குற்றம் செஞ்சா? அப்போ அவ ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்ட்ரஸ் கிரைம், ஒரு மிகப்பெரிய குற்றம் செய்திருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா தானே இப்படி போக முடியும் அப்படின்னு கேட்கிறான் கிங் ஆஃப் பிரான்ஸ். உடனே கார்டிலியாக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா இவன் இப்படி சொல்லிட்டான்னா அப்போ வெளியில ஊர்ல இருக்கவனா என்ன பேசுவான்? ஏன்னா ஒரு கிங் வந்து இந்த மாதிரி பண்ணா அவ ஏதோ மிகப்பெரிய குற்றம் செய்திருப்பார் போல இருக்கு அப்படின்ட்டு உடனே கார்டிலியா கிங் ஆஃப் பிரான்ஸ் கிட்ட கேட்கிறான், சார் அப்பா, நீங்க வந்து மான்ஸ்ட்ரஸ் கிரைம் நான் ஏதோ நிகழ்த்திட்டது மாதிரியான தோற்றம் இங்க வந்துருச்சு. அப்ப நான் என்ன மான்ஸ்ட்ரஸ் கிரைம் பண்ணியிருக்கேன், நான் என்ன கிரைம் பண்ணேன்னு நீங்க சொல்லிடுங்க. இங்க இல்லைன்னா நான் ஏதோ ஒரு கொலை பண்ணிட்டேன், அல்லது ராஜ்யத்திற்கு எதிராக மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன், அல்லது ஏதோ கற்பை இழந்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் பேசிடுவாங்க. அதனால நீங்க என்ன மான்ஸ்டர்ஸ் கிரைம் பண்ணின அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க அப்படின்னோடனே அப்போ அவருக்கு கொஞ்சம் அப்படியே சொல்றாரு, ஒரு அப்பாவை கூட உனக்கு என்ன உன அப்பாவை கூட உன்னால நேசிக்க எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்ல முடியாத நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாரு. உடனே கிங் ஆஃப் பிரான்ஸுக்கு புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு என்னை பொறுத்த வரைக்கும்
அவ ஏதோ ஒரு மான்ஸ்டர்ஸ் கிரைம் பண்ணலைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏதோ ஒரு சிறிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு சரியான புரிதல் இல்லாம ஒரு நிகழ்வு நடந்து போயிடுச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியூக் ஆஃப் பர்கண்டியை கூப்பிடுறாரு. டியூக் ஆஃப் பர்கண்டி, உனக்கு தான் இந்த ஆஃபர் முதல்ல கொடுக்கப்பட்டது, இப்போ நீ சொல்லு, நீ வந்து கார்டிலியாவை மேரேஜ் பண்ணிக்கிற அப்படின்னா நான் ஒதுங்கிக்கிறேன், நீ வேணாம் அப்படின்னு சொல்லலாம். உடனே டியூக் ஆஃப் பர்கண்டி சொல்றான், இல்ல இல்ல, அது அவர் முதல்ல சொன்ன அந்த 1/3 போர்ஷனை எனக்கு கொடுத்துட்டாருன்னா கார்டிலியாவை மேரேஜ் பண்ணிக்கல, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நான் உடனே மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே கார்டிலியா சொல்றா, எங்க அப்பா தரேன்னு சொல்லி நீ அதை வாங்கினால் கூட ஒன்ன வந்து என்ன ஒரு பணத்துக்காக அப்படின்னு வர்ற ஆளா நீ இருக்க, நிச்சயமாக நான் உன்ன நீயே சரினாலும் ஐ டோன்ட் சே எஸ், நான் உன்னை திருமணம் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு டியூக் ஆஃப் பர்கண்டியில கார்டிலியா சொல்லிடுறா. கார்டிலியா சொன்ன உடனே கிங் ஆஃப் பிரான்ஸ் இப்போ புரிஞ்சுக்கிறான், கார்டிலியா ஒரு நோபல் லேடி. கிங் ஆஃப் பிரான்ஸ் இப்போ ஓப்பனா டிக்ளேர் பண்றான், கார்டிலியா இஸ் அ பியூட்டிஃபுல் நோபல் லேடி. எனக்கு வந்து ராஜ்யம்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து என்னுடைய நாட்டிற்கு அழைத்து செல்வதை நான் பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டிலியா, பி ப்ரிப்பேர்ட் டு கம் டு பிரான்ஸ், நீ தயாராக இரு, நாம பிரான்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றோம். சொன்ன உடனே இப்போ கிங் வந்து அவருக்கு ரொம்ப அப்படியா சரி நீ ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிங் லியர் மற்றவங்க எல்லாம் போயிடுறாங்க, மற்ற எல்லாரும் க்ளோசஸ் எல்லாம் எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ கிங் ஆஃப் பிரான்ஸ் கார்டிலியா கிட்ட சொல்றாரு, கார்டிலியா உன் சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் நீ சொல்லிட்டு கிளம்பு, நாம போகலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கார்டிலியா தன்னுடைய சிஸ்டர்ஸ் கானரில் ரீகன்ட்ட போய், அக்கா உங்களுடைய கேரக்டர் நான் எனக்கு நல்லா தெரியும், நீங்க அப்பா மேல இவ்வளவு அன்பு செலுத்துறதாக நீங்க சொல்றீங்க, ஆனா உங்களுடைய கேரக்டர் நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன், இந்த அளவுக்கு நீங்கள் அப்பா மேல அன்பு செலுத்துவதாக நீங்கள் சொன்னதை தயவு செய்து நீங்க செஞ்சு காட்டுங்க, அதுதான் அப்பாவுக்கு ரொம்ப நல்லது, அப்பாவை நீங்க பத்திரமா பார்த்துக்குங்க, நீங்க சொன்னதை கொஞ்சம் செயல்ல காட்டுங்க அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே இவங்க 2 பேருக்கும் டென்ஷன் ஆயிடுது. இப்ப உன்னுடைய அறிவுரை எல்லாம் எனக்கு தேவையில்லை, நாங்க எப்படி நடந்துக்கிறோம் எங்களுக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே கிங் ஆஃப் பிரான்ஸ் கார்டிலியா இவங்க 2 பேரும் அப்படி கிளம்பிடுறாங்க. ஏற்கனவே டியூக் ஆஃப் பர்கண்டி, கிங் லியர், கென்ட் முன்னாடியே போயிட்டாரு, க்ளோசெஸ்டர் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் போயாச்சு, கானரில் ரீகன் மட்டும்தான் அங்க இருக்காங்க. இப்போ கானரில் சொல்றா ரீகன் கிட்ட, 2 பேர் தான் இருக்காங்க, எல்லா ஸ்டேஜ்ல இந்த 2 பேர் தான் இருக்காங்க. ரீகன் கிட்ட, கானரில் நடந்த சம்பவத்தை நீ பாத்தியா, அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு பாத்தியா அப்படின்னு. ஆமாக்கா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாரு 3வது தங்கச்சி நம்முடைய தங்கச்சி 3வது தங்கச்சி கார்டிலியா மேல ரொம்ப உயிராக இருக்கக்கூடிய இவர் ஒரு சின்ன விஷயத்துல டக்குன்னு மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டார். நீ மகளே இல்லைன்னு சொல்லி நீ எவன் வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு கூட நீ அனாதைன்னு சொல்லிட்டு அந்த சொத்தை இல்லாம எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டாரு. டக்குன்னு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறவராக நம்முடைய அப்பா இருக்காருங்கிறது நீ நல்லா கவனிச்சியா அப்படின்னு. ஆமாக்கா கவனிச்சேன். அதை விட இன்னொன்னு, நம்ம தங்கச்சி மேல இவ்வளவு கோபப்பட்டு பண்ணவர் அது மட்டும் இல்ல, கென்ட் அப்பாவுக்கு எவ்வளவு லாயலா இருக்கக்கூடிய கென்ட்டையே கொலை பண்ணிடுவேன்ட்டாரு. நீ நாட்டை விட்டு வெளியே போடாம பாரு, 10 நாள் கழிச்சு எங்காவது உன்னை பார்த்தா கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அப்போ இவர் டக்கு டக்குன்னு கோபத்துல முடிவு எடுக்கிறாருக்கா அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னோடனே இப்போ கானரில் சொல்றான், ஆமா தங்கச்சி ஞாபகமா இரு, இவர் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கிற ஆளா இருக்காரு. இப்படி முடிவெடுக்கிறவரு நாளைக்கு இனிமே உனக்கு பிரிச்சு கொடுத்ததெல்லாம் வேண்டாம், திருப்பி என்கிட்ட கொடுத்துரு, என்ன வேணாலும் அப்படி சொல்லல டயலாக்ல, ஆனா இந்த இன்டென்ஷன் சொல்றாரு. இப்படி பேசுறவரு நாளைக்கு நம்ம விஷயத்திலையும் என்ன வேணாலும் முடிவெடுப்பார். அதனால அவரை நாம ரொம்ப கவனமாக கையாளணும். இதை 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு நாம சரியாக செயல்படணும் ரீகன், அப்பதான் நாம இதை சரியாக இருக்க முடியும் அப்படின்னு. ஆமாக்கா நீ சொல்றதான் கரெக்டு,
அப்பா விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன வேணாலும் திடீர்னு முடிவெடுக்கிறவரா இருக்காரு. நாம ரொம்ப கவனமாக இருப்போம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு 2 பேரும் அவங்க கிளம்பிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சீன். இதுதான் ஃபர்ஸ்ட் சீன். இப்போ ஒரு பிரச்சனை உருவாயிடுச்சு. இந்த பிரச்சனை எப்படி போகுது, கடைசியில் எப்படி முடியுதுங்கிறத அந்த 5 ஆக்ட் வரைக்கும் போகுது. இந்த ஒரு சீன்லயே மேக்சிமம் இந்த ஆஸ்வால்டை தவிர எல்லா கேரக்டரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. செகண்ட் ஆக்ட்ல செகண்ட் சீன்ல ஆக்ட் 1 சீன் 2ல ஆஸ்வால்டனுடைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆயிடுச்சு. இதுல எட்கரை பத்தி சொல்லிட்டாங்க. எட்கரை பத்தி சொல்லிட்டாங்க. ஆனா எட்கர் இன்னும் காட்டல. எட்கர் ஆஸ்வால்ட காட்டவும் இல்லை, சொல்லல. எட்கரை பத்தி சொல்லிட்டாரு இவர் பேசும்போது. ஆனா அந்த கேரக்டரை காட்டல. இந்த 2 கேரக்டரும் அடுத்தடுத்த சீன்கள்ல காட்டப்படும். We continue the second scene in the next class. Thank you.